Hello friends, welcome to our channel. Friends, நான் உங்கள் அபி. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம ஒரு சூப்பரான ஸ்நாக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். கண்டிப்பாக வந்துட்டு இதே மாதிரி ஸ்நாக்கை நீங்களும் செஞ்சு பாருங்கள். வீட்டில் இருக்கிற எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ஸ்நாக் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குங்க. இது செய்யறது பார்த்துட்டோம்னா ரொம்பவே ஈஸி தான். இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் இந்த கப்பில் 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கலாங்க. நான் இன்னைக்கு கோதுமை மாவை நல்லா சலிச்சு சுத்தம் பண்ணி எடுத்திருக்கேன். அடுத்ததான் இதில் கொஞ்சமாக இந்த அளவுக்கு கசூரி மேத்தி சேர்த்துக்கோங்க. கூடவே சிறிதளவு ஓமம் எடுத்துட்டு இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு நசுக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு மாவுக்குள்ளார சேர்த்துக்கலாங்க. நெக்ஸ்ட் இது கூடவே நம்ம ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. கூடவே இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள் நம்ம சேர்த்துக்கலாம். இன்னைக்கு நான் ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்குறேங்க. நமக்கு இன்னும் கொஞ்சம் காரம் அதிகமாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாம். இந்த மாதிரி மாவோட சேர்த்து இதை கலந்து விடுங்க. அடுத்ததான் இதில் ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. நம்ம நார்மலாக பொரிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய குக்கிங் ஆயிலே வந்துட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க. ஒரே மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு சில டைம்லலாம் நமக்கு போர் அடிச்சிருக்குங்க. அப்படி இருக்கிற சமயத்தில் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அதுவும் கோதுமை மாவை வச்சு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். கோதுமை மாவு அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக எல்லாத்து வீட்லேயுமே இருக்கக்கூடிய ஒன்றா இருக்கும். அதை வச்சு இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் செஞ்சு அசத்திடலாங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு தண்ணி விட்டு இதை அப்படியே பிசைய ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு இது ரெடி ஆயிடுச்சுங்க. ஊற வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. நம்ம இதை அப்படியே எடுத்து உருட்ட ஆரம்பிச்சிடலாம். இதிலிருந்து தேவையான அளவு உருண்டை எடுத்துக்கலாம். இப்போ அதை அப்படியே நம்ம தேய்க்கலாங்க. அதுக்காக கொஞ்சமாக வரமாவு சேர்த்துட்டு நம்ம வச்சிருக்க உருண்டையை அப்படியே வச்சுக்கலாம். கீழே வச்சுட்டு தேய்க்க ஆரம்பிச்சலாம். நம்ம நார்மலாக சப்பாத்தி உருட்டுற கல்லில் வேணாலும் தேய்ச்சிக்கலாம். இல்லை நம்ம எப்படி இது டைல் மாதிரி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கூட அதில் உருட்டிக்கலாங்க. ரொம்ப தடிமனாகவும் இல்லாமல் ரொம்ப லேஸாகவும் இல்லாமல் மீடியமாக இருக்கிற மாதிரி தேய்ச்சி எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு ஃபோர்க் வச்சு நல்லா இதை குத்தி விட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஹோல் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா மோல்டு இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு மூடி அதை எடுத்து நம்ம இப்போ ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாங்க. நல்லா அழுத்திக்கோங்க. இப்போதான் ஃபுல்லாக கட் ஆகும். இப்போ பேலன்ஸ் இருக்கிற மாவெல்லாம் வந்துட்டு நம்ம எடுத்துக்கலாம். இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்யறதுக்கு நமக்கு அதிகமான டைம்லாம் தேவையே படாதுங்க. சீக்கிரம் செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ பாருங்க, இது ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே வந்து இன்னொரு பிளேட்ல நம்ம எடுத்து மாற்றி வச்சுக்கலாங்க. இந்த சைட் பார்த்துட்டோம் அப்படின்னா வந்துட்டு எண்ணெயும் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம செஞ்சு வச்சிருக்கிறத எடுத்து ஒன்றொன்னா போட்டு எண்ணெயில் பொரிக்க ஆரம்பிச்சிடலாங்க. இந்த மாதிரி தட்டையெல்லாம் வந்து நம்ம கோதுமை மாவில் செஞ்சு சாப்பிடும்போது நமக்கு டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லா இருக்குங்க.
இந்த தட்டை செய்கிறதுக்கு நமக்கு அதிகமான இன்க்ரீடியன்ஸும் தேவைப்படாது. வீட்டில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் வச்சு செய்யக்கூடிய ஒரு பர்ஃபெக்டான ஸ்நாக்காக வந்து இது கண்டிப்பாக இருக்குங்க. இதே மாதிரியே வந்து மீதி இருக்கிறதையும் சேர்த்து நல்லா பொரிச்சு எடுத்துடலாங்க. இப்போ நமக்கு ரொம்பவே அருமையான கோதுமை மாவு தட்டை ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ஸ்நாக்கை உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள். எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடியதாக இருக்கும். அடுத்த வீடியோவில் இன்னொரு புதுமையான இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.